செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புகழ் நேர அன்பர்கள் அனைவருக்கும் அடியேன் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய திருப்புகழ் திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய அறிவழிய என்று தொடங்குகின்ற பாடல். இந்த ஆன்மா எப்படியெல்லாம் பிறந்து சுகம் துக்கத்தை அனுபவிக்கிறது, அதிலிருந்து நாம் வெளியேறுவதற்கு உண்டான வழிதனை இது கூறுகிறது. சந்தம் தன 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 தனத்தான அறிவழிய மயல் பெருக உறையுமர விழி சூழல அனலவிய மல முழுக அகலாதே அறிவழிய மயல் பெருக உறையுமர விழி சூழல அனலவிய மல மொழுக அகலாதே அணையுமனை அருகில் ஊற வெறுவியழ ஊறவுமழ அழலி நிகர் மரடி என்னை அழையாதே அணையுமனை மருகிலூர வெறுவியழ ஊறவுமழ அழலி நிகர் மரளி என்னை அழையாதே செறியும் இருவினை கரண மறுபு புலனொழிய உயர் திருவடியில் அணுகவரம் அருள்வாயே செறியும் இருவினை கரண மறுபு புலனொழிய உயர் திருவடியில் அணுகவரம் அருள்வாயே சிவனை நீகர் போதியவரை முனிவனகம் மகிழ இரு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே நெறி தவறி அலறிமதி நடுவன் மகபதி முளரி நிருதி நிதி அதிகரிய வனமாளி சிவனை நிகர் போதியவரை முனிவனகம் மகிழ இரு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே நெறி தவறி அலறி மதி நடுவன் மகபதி முளரி நிருதி நீதி பதி கரிய வனமாளி நிலவுமறையவன் இவர்கள்
அலைய அரசூரிமை புரி நிருதன் ஊரமர அயிலை விடுவோனே நிலவுமறை அவனிவர்கள் அலைய அரசூரிமை புரி நிருதன் ஊரமர அயிலை விடுவோனே மறிபரசு கரமிலகு பரமனுமை இரு விழியும் மகிழ மடிமீசை வளரும் இளையோனே மறிபரசு கரமிலகு பரமனுமை இரு விழியும் மகிழமடி மீசை வளரும் இளையோனே மதலை தவழ் உததியிடை வருதலர மணி புளின மறைய உயர்கரையில் உரை பெருமாளே மதலை தவழ் உததியிடை வருதரல மணி பூண்டின மறைய உயர்கரையில் உரை பெருமாளே செரியுமிரு வினை கரண மறுபு புலனொழிய உயர் திருவடியில் அணுகவரம் அருள்வாயே மதலை தவழ் உததியிடை வருதரள மணி புளின மறைய உயர்கரையில் உரை பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். அறிவழிய மயல் பெருக, அறிவு மயங்கு போகவும் மயக்கம் பெருகவும் உரையும் அற பேச்சும் அடங்கி போகவும் விழி சுழல கண்கள் சுழலவும் அனலவிய உடம்பின் சூடு தணியவும் ஆன்மாக்களுக்கு 98.4 ஃபாரன்ஹீட் அளவிலே குறிப்பார்கள். அந்த சூடு எப்பவும் உடலிலே இருக்க வேண்டும். சூடு தணிய மலம் ஒழுக, மலம் தன்னிச்சையின்றி ஒழுகவும் அது நமது வசப்படாமல் போய்கொண்டே இருக்குமா. அகலாதே அணையும் மனை அருகில் இருக்கு, நீங்காமலே என்னுடைய அன்னையும் மனைவியும், அணை என்பது அன்னை என்பதின் இடைக்குறையாக வருகிறது, பக்கத்திலிருந்து வெறிவி அழ, பயந்து அழ, உறவும் அழ, உறவினர்களும் அழுக, அழலி நிகர் மரளி, நெருப்பை நிகர்த்த கொடிய யமன் என்னை அழையாதே, என்னை அழைத்துச் செல்லாத படிக்கு முருகா, செரியும் இருவினை, என்னை நெருங்கியுள்ள இரு வினைகளும் நல்வினை தீவினை. இது நேற்றே ஏவினை நேர்வழி பாடலிலே பார்த்தோம். நல்வினை தீவினை. கரண மருவு புலன், என் மனமும் பொருந்தி என்னுடைய ஐம்புலன்களும் ஒழிந்து நீங்கும்படியாக, இந்த ஐம்புலன்களும் நமக்கு நன்மை செய்வதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் அது நம்மை வேறு வழிக்குத்தான் திசை திருப்புகிறது. உயர் திருவடியில் அணுக, உன்னுடைய உயர்ந்த திருவடிகளை அணுகவும்
வரம் அருள்வாயே, எனக்கு வரம் தந்து அருள வேண்டும் முருகா, தந்து அருள்வாயே. சிவனை நிகர், சிவனுக்கு ஒப்பான பொதியவரை முனிவன், பொதியமலை சார்ந்த முனிவன் அகத்தியர் அகமகிழ, அவருடைய உள்ளம் மகிழ, இரு செவி குளிர, அவரது இரண்டு செவிகளும் குளிர, இனிய தமிழ் பகர்வோனே, இனிய தமிழை ஓதியவனே. இதிலே ஒரு நிகழ்ச்சி தெரிவிக்க வேண்டும். கந்த புராணத்திலே வருகிறது. பார்வதியை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது 33 தேவர்கள் எல்லோரும் இமயமலைக்கு வந்துவிட்டதால், கைலாயத்திற்கு வந்துவிட்டதால், அங்கு சாய்ந்ததாக, அதாவது மக்கள் அதிகமாக போனதால் பூமி நிலை தடுமாறிவிடும். ஆகையால் தெற்கு பக்கம் யாராவது ஒருவரை அனுப்பி அந்த ஆட்களுடைய பலம் நிறைந்த ஒரு ஆன்மாவை அனுப்ப வேண்டும் என்று சிவபிரான் முடிவு செய்து அகஸ்தியரை கூப்பிட்டு, அகஸ்தியரே, நீர் தெற்கு பக்கம் பொதியமலை போய் அமர வேண்டும் என்றார். அப்பொழுது அங்கெல்லாம் தமிழ்தான் பேசுவார்கள், ஆகையால் எனக்கு தமிழ் தெரியாதே இறைவா என்று அவரிடம் கூற, ஒரு 1.5 நாழிகைக்கு அதற்குள் அகஸ்தியருக்கு தமிழை உபதேசம் செய்கிறார் சிவன். சிவபிரான் அவருக்கு உபதேசம் செய்து, அந்த மலையிலிருந்து கொஞ்சம் நீ கூப்பிட்டால் வரும் என்று அந்த மலையை, கைலாய மலையிலிருந்து எடுத்து முன்னே என் பின்னால் வா என்றால், அப்படி வந்து கொண்டே இருந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, நடுவிலே விந்திய சாத்புரா மலைகள் என்று பிரிந்து அதற்கு பிறகு குறுகி கொண்டே வருகிறதல்லவா இந்தியா, அப்படி ஆகிவிட்டது. அப்படி ஆகும் பொழுது அந்த காட்சியை பொதிய மலையிலே இவருக்கு காண்பிக்கிறார் சிவபிரான். மற்றும் அவர் 1.5 நாழிகையிலே அவர் தமிழை போதித்தார். ஆனால் அந்த படிப்பு அதாவது 10வது வகுப்பு வரை என்றால், மேல் கொண்டு படிப்பது முதுகலை பட்டம் எல்லாம் வாங்குவதற்கு முருகன் அவரை கூப்பிட்டு அவருக்கு இனிய தமிழை ஓதி வைக்கிறார். அவர் இந்த தமிழினால் உடனே இலக்கணம் எல்லாம் செய்து தொல்காப்பியரை மாணவராக கொண்டு அவர் அகத்தியர் எல்லா தமிழையும் முறையாக பயின்று அதன் பிறகு அவரே அகத்தியம் என்ற இலக்கண நூலையும் எழுதி முறையாக செய்து தமிழ்நாட்டுக்கு அளித்தார். இந்த பெருமையை தந்தவர் முருகன். இதைத்தான் இனிய தமிழ் பகர்வோனே என்றார். பகர்வோனே என்றால், இந்த பகரும் பொழுது சொல்லுபவரும் தனக்கு என்ன தெரிந்ததோ அதை முழுக்கவும் சொல்ல வேண்டும். கேட்பவர் அது முழுவதையும் உள்வாங்கிக் கொண்டு மறுபடியும் மறக்காத வண்ணம் அவர் மனதிலே நிலைநிறுத்திக் கொள்வது. இப்படி இருந்தால்தான் பகருதல் என்ற முறைக்கு ஒப்பாகும். அப்படித்தான் அகத்தியர் தமிழை கற்றுக்கொண்டார். தமிழை ஓதியவனே, நெறி தவறி தத்தமக்கு உண்டான வழி தவறி அலறி மதி நடுவன், சூரியன் சந்திரன், நடுவன் என்றால் யமன், யாருக்கும் பாரபட்சம் பார்ப்பதில்லை. மற்றும் மகபதி முளரி, இந்திரன் அக்னி, முளரி என்றால் அக்னி,
நிருதி நிதிபதி, நிருதி குபேரன், நிதிபதி குபேரன். கரிய வனமாளி, கரிய நிறமானவனும் துளசி மாலை தரித்த திருமாலும் நிலவும் அறை, நிலைத்த பிரம்மன், நிலவு மறை, நிலை பெற்ற மறை என்றால் வேதம் ஓதுகிறவர், ஆகையால் பிரம்மன். அவன் இவர்கள் அலைய ஆகியவர்கள் எல்லாம் அலையும்படி இந்த 3 சூரபத்மன், சாருகாசுரன், சங்கமுகாசுரன் மூவரும் இவர்களை கொடுமை செய்கிறார்கள். இவர்கள் வேதம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், யாரும் இறக்கக்கூடாது, இப்படியெல்லாம் வைத்து இவரை திருமாலையும் அவரை ஒவ்வொருவருக்கும் நீ சென்று வரங்களை கொடுக்க வேண்டும், அவன் எப்படி இருந்தாலும் அவனை சரி செய்ய வேண்டும் என்றும் சில கண்டிஷன், அதாவது சில சட்ட திட்டங்களை போட்டு அவருக்கும் நிம்மதியை கெடுத்து விடுகிறார். ஆகையால் அரசுரிமை கொடிய ஆட்சி புரிந்த நிருதரனும் அரசு அசுரனாம் சூரனின் மார்பு பிளவும்படி அவர்களும் கஷ்டப்படுவதால் அந்த சூரனை சம்ஹாரம் செய்து தன்னுடன் ஆட்கொள்கிறார். அயிலை விடுவோனே, வேலை செலுத்தியவனே, மரி அரசு கரமிலகு மானும் மழுவும் கரங்களில் விளங்கும் பரமன் உமை இருவிழியும், பரமசிவனும் உமையும் தங்கள் இரு விழிகளும் மகிழ மடிமிசை உவகை கொள்ளும்படி அவர் தம் மடியின் மேல், அங்கே சோமஸ்கந்தர் என்று கூறுவார்கள், சிவன் பார்வதி மடியிலே முருகன், வளரும் இளையோனே, வளரும் இளைய குமாரனே, மதலை தவழ் உததியிடை, கப்பல்கள் தவழும் கடலிடையே தரளமணி, வருகின்ற முத்துமணிகள் புலின மறைய உயர் மணல் மேட்டில் மறையும்படி உயர்ந்த கரையிலுரை பெருமாளே, திருச்செந்தூர் கரையில் அமர்ந்த பெருமாளே என்று இந்த பாடலிலே கூறுகிறார் அருணகிரிநாதர். காலன் வரும் பொழுது என்னை காக்க வேண்டும் என்கிறார். அதைத்தான் இந்த உலகத்திலே நாம் பிறந்தும் இறந்தும் இறந்தும் பிறந்தும் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இப்படி இல்லாமல் உன்னுடைய திருவடிகளிலேயே இருப்பதற்கு வழி செய்யுமாறு வேண்டுகிறார். அறிவழிய மயல் பெருக உறையுமர விழ, அறிவழிய மயல் பெருக உறையுமர விழி சூழல அனலவிய மல மொழுக அகலாதே, அணையும் அணை அருகில் ஊற வெறுவியழ ஊறவுமர, அணையும் அணை அருகில் ஊற வெறுவியழ ஊறவுமழ, அழலி நீகர் மரளி என்னை அழையாதே, செறியும் இருவினை கரண மறுவு புலன் ஒழிய உயர் திருவடியில் அனுகவரம் அருள்வாயே, சிவனை நீங்கர் போதியவரை
முனிவனாக மகிழ இரு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே நெறி தவறி அலறிமதி நடுவன் மகபதி முளரி நிருதி நிதிபதி கரிய வனமாளி நிலவு மறையவன் இவர்கள் அலைய அரசுரிமை புரி நிலவு மறையவன் இவர்கள் அலைய அரசுரிமை புரி நிருதன் உரமர அயிலை விடுவோனே மரிபரசு கரமிளகு பரமனுமையிரு விழியும் மகிழமடி மீசை வளரும் இளையோனே மரிபரசு கரமிளகு பரமனுமையிரு விழியும் மகிழ மடிமிசை வளரும் இளையோனே மதலை தவழ் உததியிடை வருத்தரள மணி புலின மறைய உயர்கரையில் உரை பெருமாளே மதலை தவழ் உததியிடை வருத்தரள மணி புலின மறைய உயர்கரையில் உரை பெருமாளே செறியும் இருவினை கரண மறுவ புலனொழிய உயர் திருவடியில் அணுகவரம் அருள்வாயே மதலை தவழ் உததியிடை வருத்தரள மணி புலின மறைய உயர்கரையில் உரை பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.